51 லிட்டர் கங்கை ஜலம், புனித கங்கை ஜலத்த கொண்டு வந்து, அவர் நின்னு பேசுன அந்த இடத்த ஃபுல்லா தண்ணி ஊத்தி சுத்தம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கிற வீடியோ வந்து இன்னைக்கு வைரல் ஆயிருக்கு. இவங்கலாம் மனசுல என்னதான் நினைச்சுட்டு இருக்காங்க? அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் வருது. நியாயமா நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த சங் பரிவார் ஆர்எஸ்எஸ் கும்பல், இந்த சுதந்திரத்துக்காக ஏதாவது ஒரு சின்ன துரும்ப கிள்ளி போட்டிருக்கா? அப்படின்னு நீங்க போய் வரலாறுல தேடி பாருங்க. இவனுங்க ஒரு மண்ணு செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனா காந்தி குடும்பம் இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்குன்னு போய் தேடி பாருங்க. பக்கம் பக்கமா அதுக்கு சான்றிதழ்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஜவஹர்லால் நேரு என்னங்க யோசிச்சு பாருங்க. ஒரு வசதியான குடும்பத்துல பிறந்தவரு. அவர் இயல்பாகவே வந்து வசதி வாய்ப்புகளோட வாழ்ந்தவரு. அவர் நினைச்சிருந்தா ஆங்கிலேயர்களுக்கு துணை போயிட்டு நமக்கு என்ன போச்சு? நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சா என்ன? கிடைக்கலன்னா என்ன? நாம பாட்டுக்கு நம்ம வாழ்க்கைய பார்த்துட்டு போலான்னு போறதுக்கு அவருக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும். ஆனா அவர் அது செஞ்சாரா? எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் இறங்கி நாட்டுடைய சுதந்திரம், மக்களுடைய வாழ்க்கை மேம்பாட்டுக்காக வந்து அவர் பாடுபட்டாரு.